ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கெடவே செய்யாது. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இன்னும் சொல்லப்போனால் நாகர்கோயில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் ரெசிபி. அந்த ரெசிபி என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ண தவறிடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி செய்யறது, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னா பச்சைப்பயிறு, அதாவது முழு பச்சைப்பயிறு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பச்சைப்பயிறு வந்து அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோம், அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நவதானியமும் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போது பச்சைப்பயிறு வச்சு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு, பேன் சூடானதுக்கப்புறம் 1 கப் வந்து பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன். அந்த பச்சைப்பயிரை பேனில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும். கைவிடாமல் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வறுக்கணும். அந்த பச்சை கலர் வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் ரெட் கலராக மாறுற வரைக்கும் நல்லா வந்து வறுக்கணும். இந்த பச்சை பயிரில் 2 ஏலக்காவும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா வறுத்தாச்சு. இது கலரே வந்து நல்லா டார்க் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது வறுத்தது போதும், ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. அடுத்து துருவின தேங்காய் எடுத்துக்கணும். எந்த கப்பில் பச்சைப்பயிறு எடுத்தோமோ அதே கப்புக்கு 3/4 கப்பில் இருந்து சம அளவும் எடுக்கலாம், அதை விட வந்து 3/4 அளவும் எடுத்துக்கலாம். நான் 3/4 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா செவர வறுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதே பேன்லேயே 1/4 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு வெல்லம் 1 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு அளவுக்கே வந்து மண்டை வெல்லம் போட்டுக்கலாம். இல்லை இனிப்பு கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க அதில் 3/4 கப்பு வரைக்கும் போட்டுக்கலாம். அந்த வெல்லத்தை போட்டு நல்லா வந்து கரைச்சிக்கணும். இந்த வெல்லம் நல்லா வந்து கரைஞ்சி இப்படி பாகு மாதிரி வரணும். அது அந்த லைட்டாக வந்து பிசு பிசுன்னு வந்துட்டு அந்த பாகு கரெக்டாக வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பயிறு வந்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுட்ராக்கிக்கணும். இப்போ நல்லா பவுட்ராக்கிக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு வந்து பவுட்ராக்கிக்கணும். இந்த பாசிப்பயிறு நல்லா அரைச்சி பவுட்ராக்கினதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு அதில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து கலந்துக்கணும். ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பரவலாக அந்த பாகை விட்டு நல்லா சமமாக வந்து கலந்துக்கணும். கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள். இப்போது கையில் நல்லா நெய் விட்டு சமமாக வந்து கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிக்கணும். ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி குட்டி சைஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி உருண்டைங்களாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் பிசு பிசுன்னு ஒட்டும், அதனால் கையில் நல்லா நெய் தடவி இந்த மாதிரி உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து உருண்டைங்களாக உருட்டியாச்சு. இது கொஞ்சம் மேலே வந்து ஈரப்பதமாகவே இருக்கும். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ஆற விடணும். அப்படி விட்டால் அது கொஞ்சம் செட் ஆகிடும், டைட் ஆகிடும்.
அதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு பவுலில் அரிசி மாவு 1 கப்பு, மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் போதும். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கணும். கட்டி பதம் இல்லாமல் நல்லா நைஸாக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்பூன் இந்த டிப் பண்ணி எடுத்தேன்னா இந்த லேயர் கரெக்டாக படிஞ்சிருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கு வந்து மாவோட பதம் இருக்கணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த உருண்டைங்க நல்லா செட் ஆகிடுச்சு. அந்த உருண்டையை 2 3 எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பயிறு உருண்டைங்களை போட்டு நினச்சி அதில் 2 3 வந்துட்டு போட்டுடுங்க. இது வந்து நாகர்கோயில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எல்லா ஃபங்க்ஷன்களுக்கும் இதை செய்வாங்க, ஸ்பெஷல் டேஸ்லலாம் செய்வாங்க. இது பேரே முந்திரி கொத்துன்றதுனால இதை கொத்து கொத்தாக தான் போடணும். அதனால் 2 3 வந்து நம்ம பிடிச்சி போடுறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி 2 3 வந்து பிடிச்சி போடுங்க. இப்போது சூப்பரான முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட்லாம் வாங்கி தரதை விட நம்ம வீட்டிலையே வந்து இதை மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்டு பழகுனீங்கனாலே நம்மளுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ண தவறிடாதீங்க. இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான சூப்பரான குக்கிங் ரெசிபீஸ் நிறைய இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.